இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை சின்னத்து. சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா சஞ்சனா சந்தோஷமா இருக்கணும். அத விட்டுட்டு வாழ்க்கை முழுக்க குழப்பத்திலேயே பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டே வாழக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிறதுனால மேல கை வச்சுட்டான்னு சீன் கிரியேட் பண்ற. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம்னா என்ன பண்ணிருப்ப நீ? எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்போம், அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்போம், அவ்வளவுதானே. உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது சின்னத்து? இவ்வளவு நாளா சஞ்சனாவை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துனீங்க. இப்ப வாழ்க்கை முழுக்க அவளை அள வைக்கிற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? இங்க பாரு, கல்யாணம்னு வந்துட்டாலே எவ்வளவோ ப்ராப்ளம்ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா அது பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரியும். அது மட்டும் இல்லாம என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும், அவளை எந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன விஷயத்த பிரச்சனையாக்காத. இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியுதா? நீங்க பெத்த பொண்ணு ஒரு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அழ போறான்னு சொன்னா அது உங்களுக்கு சின்ன விஷயம் மாதிரி தெரியுதா? இங்க போற லட்சுமி, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குனா இந்த கல்யாணம் அப்படியே நின்னு போற சூழ்நிலை உண்டாகும். அப்படி நடக்க கூடாது. என் பொண்ணு சந்தோஷுக்கு தான் மனைவி ஆகணும். ஜெகதீஸ்வரி வீட்டுக்கு மருமகள் ஆகணும். இந்த விஷயத்தை இப்பவே விட்டுடணும். வீட்டுல வேற யார்கிட்டயே சொல்லக்கூடாது. சஞ்சனா மேல சத்தியமா நீ சொல்லக்கூடாது. தேவயானி, என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயோ, ஒண்ணு இல்லக்கா. லக்ஷ்மி, ஆமா, இங்க என்ன நடக்குது? நீயாவது சொல்லுமா. லக்ஷ்மி, உன்னதான் கேக்குறாரு. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அத்தை, சஞ்சனாக்கு சந்தோஷ் கொஞ்சம் கூட பொருத்தமானவன் இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஒவ்வொரு நொடியும் நிம்மதியே இல்லாம வாழ்க்கை முழுக்க கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் வாழ்வா. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. லக்ஷ்மி, வாய மூடுறியா? உன் கல்யாணத்துல பிரச்சனை ஆனது பத்தாதா? உன் புருஷனுக்கு விவாகரத்து கொடுக்க போறியா, அது பத்தாதா? இது பத்தாதுன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை நாசமாக்க முயற்சி பண்றியே, என்ன இது? சஞ்சனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இந்த கல்யாணத்தை பத்தி நான் உங்களை யோசிக்க சொல்றேன் சின்னத்தை. வேண்டாம்மா தாயே, உன்னை பத்தி நல்லா புரிஞ்சிடுச்சு. என் பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அத உன்னால சகிச்சுக்க முடியல. அந்த பொறாம உன் கண்ணிலேயே தெரியுது. வயித்தெரிச்சல்ல வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதியாவே ஒரு நாளும் இருக்க முடியாது.